ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். சமாதானமா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் மனித குலத்தை எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி நியாயங்கள் எப்படி கர்த்தர் நிறைவேற்றுவார், அதாவது பெற்றோர்கள் செய்கிற பாவத்திற்கு பிள்ளைகளையும், பிள்ளைகள் செய்கிற பாவத்திற்கு பெற்றோர்களையும் கர்த்தர் தண்டிக்க மாட்டார் என்ற கருத்து மிக தெளிவாக கர்த்தர் இங்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேலர் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கருத்து நிலவி வந்தது. பெற்றோர்கள் தவறு செய்தால் அது பிள்ளைகளுக்கும் அந்த பாவம் வரும் என்று சொல்லப்பட்டது. அதை குறித்து கர்த்தர் இங்கு தெளிவாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம் இது. அதாவது எசேக்கியேல் ஐயாவிடம் கர்த்தர் பேசுகிறார். இதை குறித்து தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். அதாவது பெற்றோர்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயிற்று என்று பழமொழி சொல்லுகிறார்கள். இது ஒரு பழமொழியாக இஸ்ரவேலர் மத்தியில் அந்த காலத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக இருந்திருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், திராட்சை பழம் இனிப்பாய் இருக்கும், காய் புளிப்பாய் இருக்கும், அதை கடித்தால் பற்கள் கூச்சம் இருக்கும். பெற்றோர்கள் திராட்சை காயை கடித்தால் பிள்ளைகளின் பற்கள் பூசி போகும் என்ற பழமொழி பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளைகளும் தண்டனை அனுபவிப்பார்கள் என்ற பொருளில் வருகிறது. இதை பழமொழியாக வைத்திருந்தார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அப்படி செய்ய மாட்டேன். அவரவர் செய்கிற பாவத்திற்கு தக்கதாய் நான் அவரவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன். இப்படி சொல்லாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பெற்றோர்கள் செய்கிற பாவத்திற்கு பெற்றோர்களையும், பிள்ளைகள் செய்கிற பாவத்திற்கு அவரவர் செய்கிற பாவ சுபாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை தான் கர்த்தர் கொடுப்பார். ஒருவர் செய்கிற பாவத்திற்கு இன்னொருவருக்கு தண்டனை அல்ல என்று கர்த்தர் தெளிவாக விளக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பழமொழியை இனி இஸ்ரவேல் மத்தியில் சொல்வதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே பிள்ளைகளின் ஆத்துமா, மகனின் ஆத்துமாவும் அப்படியே. பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எந்த ஆத்துமா அப்படி என்றால் எந்த உயிர் பாவம் செய்கிறதோ அந்த உயிர் தான், அந்த மனிதன் தான் சாவான். அவன் செய்கிற பாவம் அவனுக்கு தான் தண்டனையை கொண்டு வரும், அடுத்தவருக்கு அல்ல. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த மனிதனுடைய தகப்பனுக்கோ அவனுடைய பிள்ளைகளுக்கோ தண்டனை கொடுக்க மாட்டார். அவனவன் செய்த பாவத்திற்கு தக்கதாய் அவனவனுக்கு தண்டனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்தால் அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த மனிதன் அந்த இரத்தப்பழியை சுமந்து அக்னி கடலில் போடப்படுவான். கர்த்தரிடத்தில் சேர முடியாது. மனம் திரும்பி பரிசுத்தமாக்கி கொண்டால், தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொண்டால் கர்த்தருடைய வல்லமையினால் பரலோகராஜ்யம் செல்லலாம், அவன் பாவம் மன்னிக்கப்படும். அதை குறித்து விளக்கத்தை இன்று சற்று பார்க்கலாம். கர்த்தர் இந்த அதிகாரத்தில் நீதிமான் என்றால் யார், துன்மார்க்கன் யார் என்பதை ஒரு ஃபார்முலாவாக வரையறைத்து சொல்லி இருக்கிறார். நீதிமான் என்றால் எப்படி இருக்க வேண்டும், துன்மார்க்கன் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து கர்த்தர் விளக்கி இருக்கிறார். ஒருவன் நீதிமானாய் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ விரும்பினால், அதாவது நித்திய ஜீவனை பரலோகத்தை அடைய வேண்டும், நான் இறந்த பின்பு என் வாழ்க்கை முடிந்த பின்பு நான் கர்த்தரிடம் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவனாய் இருந்தால் இந்த பூமியில் அவன் நீதிமானாய் வாழ வேண்டும். நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற வரையறையை கர்த்தர் இங்கு கொடுத்திருக்கிறார். ஒருவன் நீதிமானாய் இருந்து, அப்படி என்றால் நீதியை விரும்பி எப்பொழுதும் நீதியாய் நடக்கிற மனம் அவனுக்கு தேவை. அவனுடைய இருதயம் எப்பொழுதும் நீதியாய் நடக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறருக்கு தீமை செய்யக்கூடாது, அநீதி அக்கிரமம் செய்யக்கூடாது, நீதியாய் உண்மையாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்.
அவன் செயல்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். மனதில் நீதிமானாய் இருக்க வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும். அவன் செயல்களில் அவன் நீதியையே செய்ய வேண்டும். அக்கிரமம், அநியாயம், துன்மார்க்கம் செய்யக்கூடாது. அவன் நினைவுகளும் செயல்களும் நீதியாய் இருக்க வேண்டும். அப்படி செய்து எல்லா காரியத்திலும் நீதியாய் நடந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும். மலைகளின் மேல் சாப்பிடுவது என்றால் சாதாரணமாக ஏதாவது ஒரு மலைக்கு செல்கிறோம், நாம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறோம், அங்கு உட்கார்ந்து பிக்னிக் செல்கிறோம், அங்கு உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்றால் அது தவறல்ல. இந்த இடத்தில் மலைகளின் மேல் சாப்பிடுவது என்பது வேறொரு பொருளை குறிக்கிறது. சாதாரணமாக மலைகளில் போய் சாப்பிடுவது தவறில்லை, அது பாவம் இல்லை, கர்த்தர் அதை சொல்லவும் இல்லை. அந்த காலத்தில் பொல்லாதவனுக்கு பலியிட்டார்கள். மலைகளில் பலியிட்டு அந்த பலியை அங்கேயே புசித்து சாப்பிட்டு பாவம் செய்து வாழ்ந்தார்கள். அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், மலைகளின் மேல் சாப்பிடாமலும் என்று. உயர்ந்த மலைகளில் போய் பலியிட்டு பொல்லாத ஆவிகளை வணங்கி அதை நீ அந்த பலியிட்டதை சாப்பிடாதே என்று சொல்லுகிறார். அப்படி சாப்பிடக்கூடாது. பேய்களுக்கு பலியிட்டதை மனிதன் சாப்பிடக்கூடாது என்ற கருத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதை செய்யக்கூடாது. முதல் கட்டளை. இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று விக்கிரகங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தங்களுக்கு தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள். அந்த இவர்களாக உண்டாக்கி கொண்ட அந்த அருவருப்பான விக்கிரகங்களை வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்களாக உருவாக்கி கொண்ட இஸ்ரவேலர்கள் உருவாக்கின விக்கிரகங்களை வணங்கி அதற்கு நேராக கண்ணெடுக்க கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக. மூன்றாவதாக, பிறன்மனை நோக்கக்கூடாது. அதாவது அடுத்தவன் மனைவி மேல் ஆசைப்படக்கூடாது. இதுவும் பாவம். ஒழுக்கமாக ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் கற்பு நெறி தவறாமல் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். கணவன் மனைவி மட்டும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வேண்டும். எந்தவித பாவத்திற்கும் குடும்பத்தில் இடம் கொடுக்க கூடாது. கற்பு நெறி தவறாத இல்லற வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான்காவதாக, பெண்கள் மாதத்தில் ஒரு முறை ஓய்ந்திருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் பலவீனமான நேரங்களில் தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் ஓய்வெடுக்க அனுமதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் எந்தவித பாவத்தையும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருக்க வேண்டும். பிறரை ஒடுக்குவது, அதாவது பிறரை ஒடுக்குவது என்றால், நம்மிடத்தில் வேலை செய்கிறார்கள் என்றால், ஒரு வேலைக்காரர்கள் நம்மிடத்தில் பணிபுரிகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கி, நான் கொஞ்சம் சம்பளம் தான் தருவேன், அதிகமாய் நீ எனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று கொடுமைப்படுத்தி வேலை வாங்குவது, ஒடுக்குவது. அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு, வேலை இல்லாதவர்களாய் இருப்பார்கள், மிகவும் ஏழையாய் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் வறுமையையும் அவர்களுடைய நிலையையும் புரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவர்களை துன்பப்படுத்துவது. அவர்கள் நெருக்கமான நேரத்தில் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மிகவும் ஏழையாக மிகவும் பாடு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சமாக சம்பளம் கொடுத்து, மிக குறைவான சம்பளத்திற்கே, ஏனென்றால் அவர்கள் வந்து விடுவார்கள், எவ்வளவு குறைவான சம்பளம் கொடுத்தாலும் அவர்கள் வருவார்கள் என்று அவர்கள் நிலையை தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே நியாயமான கூலியை கொடுக்காமல் கொஞ்சமாக சம்பளம் கொடுத்து அவர்களை பணியமர்த்தி கொண்டு அவர்களிடம் வேலை வாங்குவது. அவர்களுடைய ஏழ்மையையும் வறுமையையும் பயன்படுத்தி அவர்களை துன்பப்படுத்துவது, புரிந்து கொண்டு துன்பப்படுத்துவது. இப்படி செய்வதற்கு பெயர் ஒடுக்குதல். அவர்களை ஒடுக்குதல். அவர்கள் நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொண்டு இப்படி செய்வது மகா தவறு. அப்படி செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிறரை கொள்ளையிடக்கூடாது. கொள்ளையிடுதல் என்றால் என்ன? அதாவது ஒரு சிலர் கொள்ளையடிப்பது என்றால் நாம் சாதாரணமாக சொல்வோம், ஒரு பொருளை நாம் போய் வாங்க போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 100 ரூபாய் சொல்லுகிறார்கள், 10 மடங்கு அதிகமாய் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்வோம்? என்ன சரியான கொள்ளையா இருக்கிறது என்று சொல்வோம்.
அதாவது அளவுக்கு அதிகமாக, மிக மிக அதிகமாக சொல்வது. உதாரணத்திற்கு ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறோம். ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக நாம் போய் உடல்நிலை பாதுகாக்கும்படியாக நாம் போய் மருத்துவரிடம் சென்றால், அவர்கள் பல லட்சங்கள் பில் போடும்போது, "என்ன கொள்ளையாக இருக்கிறது? இப்படி கொள்ளையடிக்கிறார்களே!" என்று சொல்லுவோம். அதேபோல ப பள்ளியில் சிறு பிள்ளைகளை சேர்க்கும் போதா இருந்தாலும், கல்லூரிகளில் சேர்க்கும் போதும் சரி, மிக அதிகமான கட்டணம் வசூலிப்பது. அவர்கள் நிலை, அதாவது பேர் புகழ் உள்ள கல்லூரியாய், பள்ளியாய் இருக்கும். அதனால் அதிக கட்டணத்தை மக்களிடம் வாங்குவார்கள். அப்பொழுது நாம் சொல்லுவோம், அதிகமான பணம் வாங்குகிறார்கள், கொள்ளையாய் இருக்கிறது என்று. இப்படி ஒருவர் நிலையை புரிந்து கொண்டு, ஒருவரின் வறுமையையும், ஏழ்மையையும், அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதையும் தெரிந்து கொண்டு, அதை பயன்படுத்திக் கொண்டு அதிகமாய் அவர்களிடம் உள்ள பணத்தை பிடுங்குவது. அதற்கு பேர் கொள்ளையடிப்பது. இப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அது மட்டும் அல்லாமல் பிறருடைய பொருளை கொள்ளையடித்துக் கொள்வது, அவருக்கே தெரியாமல் எடுத்துக்கொள்வது, அவருடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது, அல்லது இது போன்ற எந்த பொருளையாவது அவருக்கு தெரியாமலோ தெரிந்தோ ஏமாற்றி அடுத்தவரிடம் இருப்பதை பறித்துக் கொள்வது, அதுதான் கொள்ளையடித்தல். அப்படி செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் போக முடியாது, கர்த்தரிடம் சேர முடியாது. கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து, அதாவது அடைமானம் வைப்பது என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் கடன், நம்மிடத்தில் பணம் இல்லை, கடன் வாங்க வேண்டும் என்றால், நம்மை நம்பி பணம் கொடுப்பதற்கு யாரும் இருக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நம்மிடத்தில் உள்ள நகைகளையோ பொருட்களையோ கொண்டு போய் அடைமானமாக முன்பின் தெரியாதவர்களிடத்தில் கொடுப்பது. அதாவது, இந்த நகையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு நம்பிக்கைக்காக அந்த நகையை உங்களிடம் கொடுக்கிறேன், இந்த பொருளை நான் உங்களிடம் கொடுக்கிறேன், விலை மதிப்பு அதிகமான ஒரு பொருளை கொடுத்துவிட்டு எனக்கு தேவையான பணத்தை கொடுங்கள், நான் என் பணத்தை திரும்பி கொடுக்கும் போது அந்த பொருளை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வது. இதைதான் அடைமானம் என்று சொல்வார்கள். வங்கிகளிலும் கூட இப்படியாக நாம் செய்வதுண்டு. நகைகளை கொண்டு போய் அடைமானம் வைத்து நம்பிக்கைக்காக நம்முடைய நகையை கொடுத்துவிட்டு பணத்தை வட்டிக்கு வாங்கி வருவது, இப்படி செய்வது வழக்கம். அதுபோல அடைமானம் கொடுத்த நம்மிடம், நாம் போய் ஒருத்தரிடம் கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நாம் பணம் செலுத்தியதும் அவர்கள் திருப்பி அந்த கொடுத்து விட வேண்டும். அதாவது, ஒரு ஏழை இருக்கிறார், அவருக்கு பண நெருக்கடியா இருக்கிறது, கடன் கேட்கிறார். நாம் நம்பி கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற நகைகள், விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு, இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு கடன் கொடுங்கள் உங்கள் நம்பிக்கைக்காக, அந்த கடனை நான் திருப்பி கொடுத்துவிட்டு என் பொருளை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த பொருளை நாம் வாங்கிக் கொண்டு, நம் பணத்திற்கு ஆதாரமாக அதை வாங்கிக் கொண்டு பணத்தை நாம் கொடுக்கிறோம். அவர்கள் பணம் திருப்பி கொடுக்கும் போது அவர்களுடைய பொருளை நாம் நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். பலர் அப்படி கொடுக்காமல் ஏமாற்றுவார்கள். அப்படி செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அடைமானம் வைப்பது. நம் பணத்தை நாம் வாங்கிக் கொண்டோம், முடிந்து விட்டது கணக்கு என்றால், அதன் பின்பு அவர்கள் பொருளை நாம் உரியவரிடம் கொடுத்து விட வேண்டும். அவர்களிடம் தன் அப்பத்தை பங்கிட்டு, தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு, யாரோ ஒருவர் பசியோடு இருக்கிறார், நம்மிடம் ஆகாரம் இருக்கிறது, நாம் சாப்பிட போகிறோம் என்று சொல்லும் போது, பசியோடு இருக்கிற யாரை கண்டாலும் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, நம்முடைய ஆகாரத்தில் அவர்களுக்கு எடுத்து கொடுத்து அவர்கள் பசி ஆற்ற வேண்டும். இதைதான் பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுத்து என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி செய்கிறவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள். பசியோடு இருக்கிறவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஆகாரம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. அது பாவமாய் இருக்கிறது. அப்படி இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. போலீஸை வாங்காமலும், போலீஸை வாங்குவது என்றால் வட்டி வாங்குவது. அதாவது வட்டி என்றும் சொல்லலாம், அதிக பணம் என்றும் சொல்லலாம். அதாவது ஒரு 10,000 பணம் கொடுக்கிறோம் என்றால், திருப்பி கொடுக்கும் போது மேலே ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வாங்குவது. நான் இன்று 10,000 கொடுக்கிறேன், நீங்கள் திருப்பி கொடுக்கும் போது இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று வாங்குவது. இப்படி வாங்குவதுதான் போலீஸை என்று சொல்லப்படுகிறது. வட்டி என்ற பொருளிலும் சொல்லப்படுகிறது.
இப்படி நாம் கொடுத்ததற்கும் அதிகமாக நாம் வாங்கக்கூடாது. அதிகமாய் நாம் கொடுத்த பணத்திற்கும் மேலாக அவர்கள் நெருக்கடியை பயன்படுத்தி இன்னும் அதிகமாய் திருப்பி வாங்கக்கூடாது. நியாயமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்தால் நாம் நியாயமாய் நடந்தால் கர்த்தரிடத்தில் போய் சேரலாம். அநியாயமாய் நாம் அடுத்தவரை பணத்தை பெற்றுக் கொண்டாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி அநியாயம் செய்வதற்கு இந்த கை நீட்டக்கூடாது. எந்தவித அநியாயமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் அநியாயம் செய்யக்கூடாது. சிறியதோ பெரியதோ பேச்சிலோ செயலிலோ எந்த விஷயத்திலும் நடத்தையிலோ அநியாயம் மட்டும் செய்யக்கூடாது. நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும். மனுஷருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து யாராவது ஒரு பிரச்சனை, போராட்டம், ஒரு சண்டை என்று வந்து நம்மிடத்தில் நியாயம் கேட்க வந்தால் அவர்களை நாம் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும்? நியாயமாக, நீதியாய் நியாயம் தீர்க்க வேண்டும். உண்மையாய் நியாயம் தீர்க்க வேண்டும். உண்மை எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் நின்று அவர்களுக்கு நியாயம் நாம் செய்ய வேண்டும். அநியாயக்காரன் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டுமே தவிர நீதி நியாயம் நிலைநாட்டப்படும்படி நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். உண்மையின் பக்கம் நின்று நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து கர்த்தருடைய கட்டளைகளை படிக்க வேண்டும். தினந்தோறும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது தினந்தோறும் தொடர்ந்து படித்தால் வருடத்தில் ஒரு முறை படிக்கலாம். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் படிக்கலாம். இப்படி படிக்கும்போது ஒரு வருடத்தில் ஒரு முறை படித்து விடலாம். அப்படி வேத வசனங்களை நாம் தியானித்து அதை புரிந்து கொண்டு தினந்தோறும் வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை இது. தினந்தோறும் இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது என்று. கர்த்தருடைய வேத வசனங்களை படித்து அதை புரிந்து கொண்டு அதை கடைபிடித்து நடக்க வேண்டும். அதன்படி நிச்சயமாய் நடக்க முடியும், நடக்க வேண்டும். இன்றும் உலகத்தில் இன்று மட்டுமல்ல கர்த்தருடைய வருகையின் வரைக்கும் உலகெங்கும் ஏதோ ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவார்கள். முடியாது முடியாது என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நடக்க முடியும், நடந்தே தீர வேண்டும். அதனால்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் ஏன் கொடுக்க போகிறார்? கர்த்தர் நல்லவர். நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை நம் மேல் வைத்து கொடுமைப்படுத்துகிற கெட்டவர் அல்ல கர்த்தர். நம்மால் முடிந்ததை தான் நம்மை செய்ய சொல்லுவார். அவர் நல்லவர். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடப்போம். அப்படி நடந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு வந்தால், கர்த்தர் சொன்ன நியாயங்களை கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடந்து வந்தால், உண்மையாய் அதை போல இருந்தால் அவனே நீதிமான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நீதிமான் என்றால் இந்த தகுதிகள் எல்லாம் இருக்க வேண்டும். இப்படி செய்கிறவனே நீதிமானாய் இருக்கிறான். இப்படி செய்கிறவனே நீதிமானாய் இருக்கிறான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். பிழைக்கவே பிழைப்பான் என்றால் நித்திய ஜீவனுக்குள் நிச்சயம் போவோம் என்று பொருள். இப்படி வாழ வேண்டும். எளிமையான கட்டளைகள், எளிமையான கட்டுப்பாடுகள் தான். இது ஒன்றும் பெரிய சுமக்க முடியாத பாரம் அல்ல. தயவு செய்து இந்த வசனங்களின்படி, இந்த செய்தியின்படி முழுமையாய் கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தாலே நித்திய ஜீவனுக்குள் போய்விட முடியும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நிச்சயம் நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்வார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் விசுவாசமாயிருந்து அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல ஆயத்தப்படுவோம். ஆயத்தப்படும் வழி இதுதான். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று தெரிந்திருக்கிறோம். எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பது இந்த செய்தியில் இருக்கிறது. இந்த வேத பகுதியில் இதில் கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்படிதான் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நற்குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்து இந்த வசனங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து நடந்தால் நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். கர்த்தருடைய வருகையில் அவரோடு சேர்ந்து விடலாம். இப்படி ஒரு மனிதன் இந்த கட்டளைகளின்படி நடந்து நீதிமானாய் இருந்து வாழ்ந்தால், இதே போல நீதிமானாய் வாழ்ந்தால் அந்த மனிதன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இருக்கும்போது இந்த நீதிமானாய் இருக்கிற இந்த மனிதனுடைய தகப்பன்
இந்த நீதிமானை பெற்ற தகப்பன் கொடுமைக்காரனாயிருந்து கொடுமை செய்கிறவனாயும் தன் சகோதரனை கொள்ளையிடுகிறவனாயும் தன் சகோதரனையே கொள்ளையிட்டு ஏமாற்றி அவன் பொருள்களை பறித்து கொண்டவனாகவும் இருந்து செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து தன் ஜனத்தின் நடுவில் இருக்கிறான். இந்த நீதிமானின் தகப்பன் பாவியாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிறான். தன் சகோதரனை கொள்ளையிடுகிறான், பிறருக்கு கொடுமை செய்கிறான், பலவித தீமைகளை செய்து கொண்டிருக்கிறான் என்றார். அந்த தகப்பன் செய்த அக்கிரமத்தின்படி அந்த தகப்பன் தன் அக்கிரமத்திலே செத்து போவான். அப்படி என்றால் அந்த தவறு செய்கிற தகப்பன் தன் அக்கிரமத்திலேயே அவன் அழிந்து போவான், பரலோகத்திற்குள் போக முடியாது. ஆனால் அவன் மகன் நீதிமானா இருக்கிறான் அல்லவா? இது எப்படி? தகப்பன் பாவியா இருக்கிறான், அவனுடைய பாவம் இந்த மகனுக்கு வராதா? இந்த மகன் மட்டும் பரலோகத்திற்கு போவது எப்படி என்று கேட்டால், தகப்பனுடைய அக்கிரமத்தை மகன் சுமக்கிறதில்லையா என்று கேட்டால், குமாரன் நீதியையும் நியாயத்தையும் செய்து என் கட்டளைகளின்படி நடந்து கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டு வேத வசனங்களை படித்து அதன்படி வாழ்ந்து அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீதி நியாயமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய உடன்படிக்கை மீறாமல் நடந்ததினால் அந்த மகன் பிழைத்துக் கொள்வான், அவன் பரலோகத்தை வந்து அடைவான். தகப்பனின் பாவம் மகனுக்கு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், பொதுவாக இன்றைய விஞ்ஞானத்தின்படி பார்க்கும்போது டிஎன்ஏ கோடிங் என்று சொல்லுகிறோம். ஒரு தகப்பனின் சுபாவங்கள், பெற்றோர்களின் சுபாவங்கள் பிள்ளைகளுக்கு வருவது இயல்பு. இது இயல்புதான், தவறில்லை, அது உண்மைதான். அன்றைய கணக்கின்படி, அன்றைய செவிவழி செய்தியின்படி ஜனங்கள் நம்பினதும் அதுதான். இன்றைய டிஎன்ஏ கோடிங் எல்லாம் தெரிந்த பின்பு இன்ற விஞ்ஞானமும் இது உண்மை, பெற்றோர்களின் குணங்கள் பிள்ளைகளுக்கு வரும் என்று சொல்வதும் உண்மைதான். இது எல்லாம் மிக சரியானது. பெற்றோர்கள் தவறு செய்யும் போது அதே சுபாவங்கள் பிள்ளைகளுக்கும் வந்து பிள்ளைகளும் பாவம் செய்யும் போது அவர்கள் அனுபவித்த தண்டனை இந்த பிள்ளைகளுக்கும் வரும். பார்ப்பதற்கு நமக்கு என்ன தோன்றும்? பெற்றோர்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மை என்னவென்றால், கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்றால், பெற்றோர்கள் செய்த தவறுக்கு பெற்றோர்களுக்கு தண்டனை. அதே சுபாவம் இருந்ததினால் பிள்ளைகளும் அந்த பாவத்தை செய்ததினால்தான், அந்த சுபாவம் இருந்ததற்காக அல்ல, பிள்ளைகளும் அதே பாவத்தை செய்ததினால் அவர்கள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவன் செய்த பாவத்திற்கு இன்னொருவனுக்கு தண்டனை என்று கர்த்தர் எப்பொழுதும் கொடுப்பது இல்லை. பெற்றோர்களின் பாவம் பிள்ளைகளுக்கு வருவதில்லை, இவர்களும் செய்வதனால் தான் அதே தண்டனையை பெற்றுக் கொள்கிறார்கள். இதுதான் கர்த்தர் சொல்லுவது. அதாவது இது எப்பொழுதும் மாறும். ஒரு தகப்பன் பாவம் செய்கிறான், ஆனால் பிள்ளை நியாயாதிபதியா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான். எப்படி நடக்கிறது என்றால், எந்த ஒரு மனிதன் பிறந்ததும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வழிகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வசனங்கள் அவன் மனதிற்குள் செல்லும் போது, பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் அந்த மனிதன் செல்லும் போது, அவன் தகப்பனின் பாவ சுபாவங்கள், அந்த டிஎன்ஏவில் இருக்கிற அந்த பாவ சுபாவங்கள் மறைந்து இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. பரிசுத்த இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனம் திரும்பின மனிதனுக்குள் வருவதினால் மனம் திரும்பின மனிதனுக்குள் கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதனால் அந்த இயல்பான அந்த மனிதனின் இரத்தம், நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த இரத்தத்தோடு கலந்து சுத்திகரித்து விடுகிறது. அதனால் மனிதன் நீதிமானாய் ஆகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் இது நடக்கிறது. அதாவது இது கால பரிமாணங்களுக்கு அப்பாற்பட்டவர் கர்த்தர். சிலுவை மரணம் நடந்த காலத்திற்கு முன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கும். பூமியில் நமக்கு ஒரு நாள் என்றால் 24 மணி நேரம். மற்ற கிரகங்கள், மற்ற கோள்களில் போய் பார்த்தால் அங்கங்கு ஒவ்வொரு காலம், நேரம், வருடம் எல்லாம் உண்டு. அதனால் இப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்களே அப்படி என்று சொல்லும் போது நமக்குதான் காலம் எல்லாம், கர்த்தருக்கு அல்ல. அதனால் இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பிய எந்த மனிதன் மேலும் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. அதனால் அந்த மனிதனுடைய
டிஎன்ஏ சுத்திகரிக்கப்படுகிறது. அவனுடைய பாவ சுபாவங்கள் அவனை விட்டு போகிறது. இன்னும் அல்லாமல் நாம் வேத வசனத்தை படிக்கிறோம், கர்த்தருடைய போதனைகளை கேட்கிறோம் ஊழியர்கள் மூலமாக. அதனால் பரிசுத்த ஆவியானவர் மேலாக அவர்களை வழிநடத்துகிறார். இப்படிப்பட்ட எல்லாவித சூழ்நிலைகளும் சேரும்போது, எல்லாவித நல்ல காரியங்களும் சேரும்போது அந்த மனிதன் நீதிமானாகிறான். அவனுடைய பாவம் அவனை விட்டு விலகுகிறது. அவன் விலகி வந்து விடுகிறான். பாவத்தை வெறுக்க தொடங்குகிறான். அதனால் அவன் பரிசுத்தத்தை நாடுகிறான். அதையே செய்கிறான், நீதிமானாகிறான். அதனால் அப்படிப்பட்ட திருந்திய மனிதனை, மனம் திரும்பிய பரிசுத்தவானை கர்த்தர் தண்டிப்பதில்லை என்று கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் நீதிமானையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்க்கும்படி, அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படி நியாயம் தீர்க்கிறார் என்பதன் கருத்து. சிறுமையானவனுக்கு நோ உண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? சிறுமையானவர்கள் என்றால் யார்? அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே சிறுமையானவர்கள். துன்பப்பட்டு பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மிகவும் துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சிறுமையானவர்கள் என்று சொல்லலாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றால் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால், ஏழைகள், பணவசதி இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகளாய் இருப்பவர்கள், சிறு பிள்ளைகளாய் இருப்பவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பலவீனமானவர்கள், நோயோடு இருப்பவர்கள், பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்த்து மிகுந்த துன்பத்தோடு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை சிறுமியானவர்கள் என்று சொல்லலாம். சரீரம் மட்டுமல்ல, மனதளவில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அதாவது பெற்றோர்கள் இல்லாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், ஏதாவது ஒரு விதத்தில் தாழ்த்தப்பட்டு மிகுந்த துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை சிறுமையானவர்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவித பாதிப்புகளினால் மனம் உடைந்து நொறுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் சிறுமையானவர்கள் தான். இப்படிப்பட்ட சிறுமையானவர்களை உண்டாக்க கூடாது. அவர்கள் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறார்கள், துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் துன்பத்தை உண்டாக்குகிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே அவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் துன்பத்திலும் பாடுகளிலும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது மேலும் அவர்களை துன்பப்படுத்தும்படி உண்டாக்க கூடாது. அப்படி செய்கிறவர்களும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவரவர் செய்கிற பாவங்களுக்கே அவரவருக்கு தண்டனை. இதுதான் கர்த்தர் சொல்லும் நியாயம். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.